देवाय नमः देवा वन्दे गोपाय मृदो नमस्ते आधनं नमः तदेव लग्नं तदनदैव धाराबलं मन्त्रबलं तदैव विद्याबलं दैवबलं लक्ष्मीपदेरम् अङ्गुलीकरं विस्मरामि गणपति देवाय नमः महागणपतये नमः शीलाम्बरदनं विष्णुं नसीवर्णं तदस्यं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये मानजं भावियं भावं त्र्यम्बकं जयामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुगमिग वन्दनान् मुद्योत् मन्दिर्यमामृतात् महागणपति देवाय नमः नालिकेर गण्डद्वय वलदामृताय समताय 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 अमृतदेवाय निवेदयामि एकदा कर्पूरनीराञ्जनदेवं दर्शयेदे प्रार्थयेदे गणकरणे शीघ्रमेव मूर्त्याः प्रीत्यर्थं सकलदेवता आशीर्वादनिमित्यर्थं नमो भगवते पूजाबलमङ्गलं सकलदेवाय नमः देवपुत्रविनायक नालिकेरं राट्येकं विघ्नानामपगारं गणादेव कुर्मणोरिरत्नने प्रकल्पते दामदानि संसत्स्वा देवासु गवादव पृथिवे माधर्मा माकिं ते मदिमनिचे मदियनिचे मदिमनिचयामि मदिमदे Hindu Katolik Islam ada golongan beliau dari Thailand Hindu ada banyak kaum ya royal Hindu itu Bauddha Dharma kile ආශිර්වාදන් සෙන්නේ dia tuje Bauddha Buddha Mahagal ආශිර්වාදන් Sabbetiyo vivajjanto sattarogo vinassato mate bhavattantarayo sukhi digayuko bhava bhavatu sabba mangalam rakhantu sabba devata sabba buddhanubhavena sada sukhippantu te bhavatu sabba devata sabba dhammabhavena sada sukhibhavantu te Bhavatu sabba mangalam rakhantu sabba devata sabba sanghanubhavena sada sukhti bhavantu te எல்லோருக்கும் மூர்த்தியின் சரணம் இறைவன் துணை நன்றி அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் ஐபம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد
வேளையில் சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெற நாங்கள் எண்ணிக்கிறே பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री महागुरुवे नमो नमः. நல்லூர் கந்தன் ஆசியோடு திலகராஜ் நாமதேஷ்யானாம் मिलन नामदेश्य आयुल आरोग्य अष्ट ऐश्वर्य सिद्ध्यस्तु महा अनुग्रह सिद्ध्यस्तु महा नल्लूर कंद स्वामी परमेश्वर प्रत्यर्थम महा अनुग्रहम सिद्धिरस्तु. இவர்களுடைய செயல்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நல்லபடியாக இந்த கம்பெனி வர வேண்டும் என்றும் இறைவனை வேண்டிக் கொண்டு நல்ல ஆசையுடன் நிறைவேறுகிறேன். நன்றி. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى عباد الله الصالحين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم. இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டோம். இந்த யாழ் ராயல் பேலஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு மென்மேலும் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்றும் இதற்காக யாரெல்லாம் ஒத்துழைக்கின்றார்களோ யாரெல்லாம் இதை நாடுகின்றார்களோ அவர்களுக்கு பூரணமான வெற்றி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அன்புமலமை நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்திலே இயேசு என்ற நாமத்திலே இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய வல்லமை இந்த இடத்திலே என்றும் இருக்கும்படியாக உம்முடைய நிறை ஆசீரை இந்த இடத்திலே பொழியும்படியாக எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக கடவுளாக இருக்கிற இயேசு நாமத்தினாலே இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த செயற்பாட்டை ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்திலே இந்த அடிக்கல்லை நாங்கள் நாட்ட இருக்கிறோம். இந்த அடிக்கல் எவ்வாறு ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறதோ நீர் சொன்னீர், நானே உலகின் மூளைக்கல் என்று சொன்னீரே. அந்த மூளைக்கல்லிலே கட்டப்பட்ட திருச்சபை இன்று அழகான ஒரு கோவிலாக இருப்பது போல இந்த மூளைக்கல்லிலே கட்டப்படுகின்ற இந்த கட்டிடமும் என்றும் உறுதியான கட்டிடமாக இருக்க அருள் செய்வீராக. ஆண்டவரே, இந்த மூளைக்கல்லை ஆசீர்வதிப்பீராக, இந்த இடத்தை ஆசீர்வதிப்பீராக, இந்த இடத்திலே இருக்கின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் ஆரம்பிக்க இருக்கிற இந்த தொழில் முயற்சி என்றும் உம்முடைய வல்லமையால் ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக இருக்கச் செய்வீராக. ஆண்டவரே, இவருடைய முயற்சிகள் வெற்றியடையவும் இங்கே உழைக்க இருக்கிற வேலை செய்ய இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளர்கள் முதலாளிமார் இங்கே வரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் தங்களுடைய கடமைகளை செய்ய நீரே நல்ல ஆற்றல் தருவீராக. எந்த விதமான ஆபத்துக்களும் பொல்லாப்புகளும் தீமையின் சக்திகளும் விபத்துக்களும் இந்த இடத்திலே ஏற்படாமல் அமைதியான மகிழ்ச்சியான இடமாக ஆண்டவரே இவர்கள் நினைக்கின்ற கனவுகள் நிறைவேறவும் மிக விரைவிலே இந்த கட்டிடம் அழகான கட்டிடமாக உயர்ந்தவும் அதிலே நல்ல வியாபார முயற்சிகள் ஏற்படவும் மக்கள் இதனூடாக பலன் பெறவும் செய்வீராக. ஆண்டவரே, இதை தொடங்குகிற இதனுடைய நிறுவனர் மற்றும் ஊழியர்கள் இதனுடைய தொழிலாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய அருட்கரத்தினாலே காத்து வழி நடத்தியலவனும் என்று உம்மை இறந்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. சிறப்பாக நெய்மரியாளுடைய அருளும் பரிந்துரையும் மருதமடுத்தாயாருடைய ஆசீரும் கோடியற்புதர் அந்தோனியாருடைய நிறைவான பரிந்துரையும் இந்த இடத்திலே என்றும் இருக்கும்படியாகும் இறந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் இந்த செயற்பாடு என்றும் ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான அருளை தருவாராக. ஆமென். Was respected.
the Venerable Shastravedi Meghajandure Sirivimala Thera, and also Ease and Maulavi Ralim. And also we say a big thank you to Kurukal Sindhu Mayura Sharma and Reverend Father Edwin Naresh from the St. Mary's Church, Jaffna. So with the religious blessings, we're moving on to something very important. And ladies and gentlemen, this is going to be a historic day for the people of Jaffna, and not only for the people of Jaffna, for the Sri Lankan economy. The economy of Jaffna and also the Sri Lankan economy. You'll find out why. But before that, I have with me my Tamil comparing colleague Shankari, who will speak a few words in Tamil. Thank you, Clifford. அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். நிச்சயமாக இன்றைக்கு ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியில அனைவருமே பங்கு பெற்றுவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த வகையில Tilco Blue Ocean Holdings Private Limited நிறுவனத்தினர் இணைந்து வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான யாழ் ராயல் பேலஸின் அடிக்கல் நாட்டு விழா தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வகையில் அதற்கான ஆரம்ப பூஜைகளும் முடிவடைந்து தற்பொழுது ஏனைய மத தலைவர்களினுடைய ஆசீர்வாதங்களுடன் இங்கே இரு நிறுவனத்தினுடைய தலைவர்களுமே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நிச்சயமாக யாழ்மண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டட தொகுதியாக, வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு உயரமான கட்டட தொகுதியாகவும் வர இருக்கின்றது. அந்த வகையில் யாழ்மண்ணைக்கு பெருமை என்பதையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாகவும் நாங்கள் அடுத்த நிகழ்வுகளுக்குள்ளே நாங்கள் செல்ல போகின்றோம். அந்த வகையில் அடுத்த நிகழ்வுகளை என்பதை கிளிஃபோர்ட் அவர்கள் தொடர்ந்து சொல்வார். Thank you very much. So you see in front of you this very special foundation stone that has been blessed by the Kurukul and the other religious dignitaries, and we are now going to see the laying of the foundation stone. Now, what is this foundation stone? If you are a person from this area, you must be taking a second look when you pass this way, because you would have seen a guest house here. Yeah, I understand that there was a guest house here, and it has been bulldozed, okay? It has been brought to ground, okay? Guest house worth about 40 million rupees just brought to ground level, and this is a bare piece of land, and very soon this bare piece of land will see this building come up. Very soon this will be the building that will be built on this land that you're here. This is just bare right now. And this building, ladies and gentlemen, is called, or will be called, the Yal Royal Palace Jaffna. So royalty is going to come to Sri Lanka. Royalty is going to come to Jaffna. And this is going to be the biggest and the tallest condominium in the Jaffna region. And this is thanks to the great efforts put in by hugely diversified conglomerates, two conglomerates, Tilco group of companies and Blue Ocean group of companies, and together they call themselves the Tilco Blue Ocean Holdings Private Limited. So we have the two respective chairmen of the two companies, of the two holding companies, and now we will see the laying of the foundation stone. I hope everyone is ready for that. This is the most significant moment of our program. So we have in our presence the chairman of the Blue Ocean Group, Mr. S. Thumilan, and also chairman and managing director of the hugely diversified Tilco Group, Mr. T. Thilkaraj. And we're now going to invite both of them to kindly do the honors by laying the foundation stone. So, gentlemen, we want to invite both of you to do the honors. Mr. S. Dolan, the chairman of the Blue Ocean Group, and the chairman of Tilco Group, Mr. T. Thilkaraj, will jointly lay the foundation stone. நிர்மாணத்தின் ஆரம்ப பணிகளுக்கான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது Tilco நிறுவனத்தினுடைய தலைவரும் அது மட்டுமல்லாமல் Blue Ocean Holdings நிறுவனத்தினுடைய தலைவருமாக இணைந்து ராயல் பேலஸ் நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா Yes, ladies and gentlemen, have your cameras ready. So this is the first step, the foundation stone, and we invite everyone to
தொடர்ச்சியாகவும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அடுத்தடுத்த வரிசைகளிலே செல்ல போகின்றோம். அந்த வகையில் நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக எப்பொழுதுமே வரவேற்பு நடனம் அல்லது வரவேற்பு உரை என்பது நிச்சயமாகவே இடம்பெற வேண்டும். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாகவும் வரவேற்பு நடனத்துக்குள்ளே செல்லலாம். தற்பொழுது வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக நாங்கள் வரவேற்பு நடனத்தை வழங்கும் நடன கலைஞர்களை தற்பொழுது மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். Dream Club. Thank you very much. Now, we see a great combination, a super combination. And why do I say it's a super combination? Because this combination involves two business leaders who basically, I believe, think alike, and I believe who believes in using or putting focus on maximizing the potential that is available. So on one hand we have Mr. S. Thumilan, the chairman and managing director of the Blue Ocean Group. Now Blue Ocean is a name that is a household name in Sri Lanka, and with many very successful projects and condominiums spread across many areas in Colombo, and also moving into Jayala, Norelia, very soon in Kandy, and now starting in Jaffna, and it's definitely a household name. Now, the strength behind the Blue Ocean, Mr. Thumilan, a chartered accountant, a renowned lecturer, and most importantly, a great entrepreneur, and who believes that Sri Lanka can. In the midst of all the challenges, he believes that Sri Lanka can, and he is a man who is making the maximum use of the great opportunity and the great status that Sri Lanka is enjoying right now, because Sri Lanka has become one of the finest destinations in the world. The whole world's focus is on Sri Lanka because we have a very conducive environment for business and tourism. So here is a man who's making maximum opportunity, making use of the opportunity, and on one side. Then on the other side, ladies and gentlemen, we have a civil engineer who goes to England, and he starts real estate, and he becomes extremely successful managing many real estate properties, and he asks himself, why not do the same thing? Why not do the same thing without just moving out of Sri Lanka, where most people say, nothing is going to happen here, nothing works out here, and people move out. But he's a man who's become very successful in England, and he says to himself, why not do the same thing for my country? Why not do the same thing for the place I was born, Jaffna? And with the very successful real estate operations as Tilco in London, here he comes to his birthplace, his birth town, Jaffna, and where he says, I must do something for my people. I must do something for my country. So that's the kind of passion that he has, and that is none other than the chairman and managing director of Tilco Group, Mr. T. Tilkaraj. And this combination, the Tilco Blue Ocean Holdings Private Limited combination has resulted in this, and this is going to be a reality very soon. All you see right now is a picture, but this is going to be physically a reality here, and we are wishing this project all the very best. So we are now going to have official words of welcome to you. So let's find out whom we're going to invite to welcome you. வரவேற்பு நடனத்தை வழங்கி சென்று டான்சர்ஸ் ஃப்ரம் ட்ரீம் கிளப் டான்சர்ஸுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் வரவேற்புரையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வரவேற்புரைகளை செல்வதற்கு முதல் இந்த வரவேற்புரையை வழங்க வருபவர்கள் பற்றி ஒரு சில அறிமுகத்தை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய ராயல் பேலஸ் நிறுவனத்தினை இணைந்து தற்பொழுது உங்களுக்கு தர இருக்கக்கூடிய எங்களுடைய டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் சார்பாக டில்கோவினுடைய தலைவர், டில்கோ குரூப் கம்பெனியினுடைய தலைவரான
டி திலகராஜ் அவர்களும், அது மட்டுமின்றி ப்ளூ ஓஷன் நிறுவன தலைவரான சிவராஜா துமிலன் அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போலவே துமிலன் அவர்கள், அதாவது ப்ளூ ஓஷன் நிறுவனத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, இலங்கையிலேயே ஒரு முன்னணி நிறுவனமாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுமான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு நேர்மையான, ஒரு நம்பகத்தன்மையான, எப்பொழுதும் ஒரு கட்டிடத்தை அவர்களிடம் ஒப்படைத்தாலோ அது சிறப்பான முறையிலே அது உங்கள் கைகளுக்கே திருப்பி வரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்லாமல் நிறைய ஒரு வெற்றிகரமான சேவைகளை, தங்களுடைய வெற்றிகரமான பணிகளை இந்த இலங்கையிலே அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு இன்னொரு பக்கமாக டில்கோ குரூப் நிறுவனத்தினுடைய தலைவர் டி திலகராஜ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு தனி நபராக இன்றைக்கு இந்த ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விடயத்தை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதாவது தன்னுடைய தனி உழைப்பால தனக்கென்று ஒரு பெயரை இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால், இலங்கையிலே பிறந்து இங்கேயே படித்திருந்தாலும் கூட தன்னுடைய உயர் கல்விக்காக பிரித்தானியாவுக்கு சென்று அங்கு தன்னுடைய தொழில்துறைகளை விஸ்தரித்துக் கொண்டு வருகின்ற தருணத்திலே, அங்கு என்னதான் அவருக்கு வெற்றிகரமான பயணம் சென்று கொண்டிருந்தாலும் தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது சேவையை வழங்கினால் என்ன, இங்கு வருகின்றதன் ஊடாக நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். ஆகவே தன்னுடைய சேவையை இந்த மண்ணுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில நிறைய பேர், ஏற்கனவே கிளிஃபர்ட் அவர்கள் சொன்னது போல, நிறைய பேர் இங்கிருந்து எப்படியாவது வழியிலே செல்ல வேண்டும், அங்கு சென்று விட வேண்டும், இங்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையில அங்கிருந்து ஒரு ஏற்கனவே அங்கு வெற்றிகரமாக இருந்த நபர் இங்கு வந்து தன்னுடைய சேவைகளை கொடுப்பது என்பது நிச்சயமாக எங்களுக்கே ஒரு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். அந்த வகையில அவர்கள் இருவருமாக இணைந்து டில்கோ குரூப் கம்பெனி தலைவரான டி திலகராஜ் அவர்களும், ப்ளூ ஓஷன் நிறுவனத்தினுடைய தலைவரான துமிலன் அவர்களும் உங்களுக்கான ஒரு வரவேற்புரையை இணைந்து வழங்குவார்கள். உங்கள் இருவரையும் அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம். வணக்கம். இந்த ஷார்ட் நோட்டீஸில் கூட நீங்கள் அனைவரும் வந்திருப்பதற்காக மிகவும் நன்றி கடனுடன் உங்களது பேச்சு ஆரம்பிக்கிறேன். நான் முதல் இங்கேருந்து விசா கிடைச்சி லண்டன் போகும்போது எனக்கு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க கேட்பாங்க நீங்கள் திரும்பி வருவீங்களான்னு, அதான் முதல் கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன், நோ, அப்படி நீங்கள் சொல்லணும், இல்லை நான் கட்டாயம் இது டெவலப்பிங் கண்ட்ரி, நான் திரும்பி வந்து என்ன நாட்டுக்கு உழைச்சி கொடுப்பேன்னு சொல்லுவேன்னு சொன்னவங்க. அப்போ எனக்கு 17 வயசு. அப்போ உண்மையிலே நான் தெரியாது, நான் வருவேனோ வர மாட்டேனோ ஒன்றும் தெரியாது, போகிறேன் தான் போனது. அப்போ இந்த இதில் எம்பசியில் கேட்டாங்க, யூ கோயிங் as a student, will you come back to your country when you finish your education? I said, yes, of course, this is a developing country, our country, I'm going to come back and serve the country. This is what I said when I first spoke to the High Commission for the visa. ஆனால் நான் எதிர்பார்க்கல, நான் இந்த நாட்டுக்கு வந்து இப்படி இவ்வளோ தூரம் செய்வேன்ட்டு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பேஷன். ஏன்னா நாங்கள் வளர்ந்த காலத்தில் என்னுடைய அப்பா இந்த மொழி பிரச்சனையால் அதனால் வேலை செய்ய முடியாமல் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணி நாங்கள் எல்லோரும் கஷ்டங்களுக்குள்ளால போனோம். என்னுடைய அம்மா ஒரு தமிழ் ட்ரெயின் டீச்சர். நாங்கள் படித்து கொண்டு வந்து சிங்கள மொழியெல்லாம் படித்தோம். யாழ்ப்பாணத்தில் நிறைய டியூட்டர்ஸ் இருந்தது. ஆனால் A லெவல் போகிற நேரத்தில் அதை தரப்படுத்தலை முறைய பொழுது எங்களுக்கு யூனிவர்சிட்டி போக இல்லாத சிச்சுவேஷன் வந்தது. அதனால் நாங்கள் எல்லாருமே தடைப்பட்டு தான் இந்த போராட்டம் எல்லாமே வந்தது. அதாவது எல்லாமே காரணம் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் இல்லாதபடியே தான் நாங்கள் போராட வேண்டி வந்தது. ஆனால் நாங்கள் இன்னும் ஒருக்கா போராட முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். நாங்கள் இனி மேலே போகிறதுன்னு சொன்னால் நாங்கள் பொருளாதாரத்தை வளர்க்க வேணுங்க. எவ்வளோதான் நான் என்னத்தை கதைச்சாலும் அந்த பொருளாதாரம் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் போட்டோன்னு இருக்க முடியாது. நாங்கள் எத்தனையோ நாட்டுக்கு கீழே இருக்கிறோம், அடியிலே இருக்கிறோம், எத்தனையோ % நாங்கள் கீழே இருக்கிறோம். அதனால நாங்கள் கட்டாயம் பொருளாதாரத்தை வளர்க்கணும். எங்கள்கிட்ட மூலதனங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட கடல் வளம் இருக்குது, சுற்றுலாத்துறை இருக்குது, விவசாயம் இருக்குது. இது எல்லாம் வச்சுக்கொண்டு நாங்கள் கட்டாயமே நாங்கள் மேலே வரலாம். இந்த வெளியில் போகிற ஆக்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். வெளியில் ட்ரெயின் மற்றது எல்லா தொழில் சார்ந்தா எல்லாரும் வெளியில் போயிடும். அதுக்கு நாங்கள் உதாரணமாக நாங்கள் இங்கே காட்ட வேணும். இங்கேயும் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வெளியில் போய் செய்ய போகிற வேலையில் கூட இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, வரப்போகுது. நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து இப்படியான விஷயங்களை செய்து எங்களோட நாட்டை நாங்கள் முன்னேற வழியை நாங்கள் பார்க்கணும்.
அப்படி செஞ்சு அப்படி நான் அங்கே முக்கியமாக உண்டு நான் சொல்கிறேன். இந்த இவ்வளவு உயரத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம் லண்டனில் அவ்வளோ தூரம் நான் வர்றதுக்கு என்னுடைய முக்கிய காரணம் டில்கோண்டா திலகர் கோகிலா. இந்த கோகிலான்ற ஒரு மேடம் இருக்கிறாங்க. அவள் எனக்கு அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எங்களுக்கு நிறைய பக்கபலமாக இருந்து இவ்வளவு தூரம் வளர்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறான். அவள் சிங்கப்பூர் தான் பிறந்து வளர்ந்து, ஆனால் யாழ்ப்பாணம் பூர்வீகம். ஆனால் அப்படி இங்கே நாங்கள் இவ்வளவு செய்கிறதுக்கு எங்கள் பக்கத்தில் நீண்ட நேரம் உதவி இருக்கிறோம். மெட்டர் இப்போ நான் இங்கே வந்து எங்களோட நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம். டில்கா ஹோட்டல் உங்களுக்கு தெரியும், நாங்கள் செஞ்சு வந்துக்கிறோம். சாட்டியில் பீச் ரிசோர்ட் ஒன்று செய்து அதை வளர்க்கிறதுக்கு பல தடைகள் இருக்கிறதால அந்த பகுதிகள் எங்களுக்கு முன்னேறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எங்களுக்கு அரசாங்க உத்தியோகர்களுடன் உதவி செய்ய வேணும். நாங்கள் இதை வளர்த்தோம்னு சொன்னால் டூரிசம் பண்ணுறது நல்ல பெரிய அளத்துக்கு வரும். ஏன்னா இங்கே டூரிசம் பண்ணி வாராக்கள் ஒன்லி லைப்ரரி, கோட்டை, நல்லூர் திருவிழா, நல்லூர் கோயில், ரிவ் ஐஸ்கிரீம் இதோடையே நிற்கணும். இதுதான் எங்களோட ஹோல் டூரிசம். இந்த டூரிசம் மட்டும் எங்களோட நேச்சுரல் வளங்கள் நிறைய கிடக்குது. அதுக்கு எங்களுக்கு அந்த வளங்களை நாங்கள் பாவிச்சு டூரிசம் டெவலப் பண்ணுறோன்னு சொன்னால் எங்களோட அரசாங்க உத்தியோகங்களை சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அவர்கள் அதை அப்படி பார்க்குறார்கள். எங்களை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு தடைகளை விதிக்கிறார்கள். அதனால் இது எங்களோட நாடு, நாங்கள் வளர வேணும்னு சொன்னால் பல வழிகளை நாங்கள் முன்னேற வேணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வளரலாம். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் இந்த கட்டுமானம், இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு உண்மையில் நான் இப்படி நிறைய கனகாலமாக யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் இந்த நேரத்தில் துமிலனோட வைக்கும்போது அவர் ஒரு அனுபவம் உள்ள நல்ல ஒரு நண்பர். அவரோட நாங்கள் சேர்ந்து ஒத்துழைச்சு இந்த பில்டிங் இது கட்டுமானம் சரியான சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது நாங்கள் இன்னும் பல வேலைப்பாடுகள் திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். கிளீனாக சொல்லி ஒரு பெரிய மெகா ஷாப்பிங் மால் செய்கிறதுக்கு அறிவியல் நகரில் நாங்கள் லேண்ட் எடுத்து அதை இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது கிளீனாக சொல்லி ஒரு கேட்வேயை, அதாவது தமிழர் கேட்வேயை நாங்கள் வர வேணும். அதோட எங்களோட ஐடென்டிட்டி, எங்களோட அடையாளங்களை காட்டுறதுக்காக தான் நாங்கள் திருவள்ளுவர் சிலையை எங்களோட கோட்டைக்கு முன்னால் ஒரு ரவுண்ட் போட்டில் திருநூறு ஊசி வச்சுருந்தோம். நாங்கள் தமிழ் இன்னும் அழியப்படாது, அது வளர்கிறதுக்கு. அதே மாதிரி நாங்கள் கிளீனாக சிலை மெயின் ரோட்டில் ஒரு பெரிய சிலையை ஒன்று வைக்கிறதுக்கு இப்போ முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்களுடைய அடையாளத்தை காப்பாற்ற வேணும். நாங்கள் எப்பவுமே தமிழரை தான் முன்னேற வேணும். மற்றவர்களை மதிக்க வேணும், மற்றவர்களை வரவழைக்க வேணும். ஆனால் நாங்கள் தான் உயர்ந்து நிற்க வேணும். நீங்கள் எது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய லேண்டுகள் எல்லாமே ஓன்டு பாய் வரி மாநிலத்தார், தெலுங்கு வட மாநிலத்தவர்கள் தான் சென்னையில் இருக்காங்க. எங்களோட தமிழர்கள் எல்லாரும் அங்கே அதிகமானவர்கள் வாடகைக்கு தான் இருக்கிறார்கள். அந்த நிலைமை எங்களுக்கு வரப்படாது. எங்களோட நாட்டில் நாங்கள் தான் வாடகைக்கு கொடுக்கணும் மொழியை, நாங்கள் வாடகைக்கு டெனண்டாக இருக்கக்கூடாது. அந்த வழியில் நாங்கள் எங்களோட நிலத்தை டெவலப் பண்ணி ஒரு 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 வசந்த பூமி ஆக்கணும். அதுக்கு கூட எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேண்டியிருக்கிறேன். அதோட இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாருமே வெளியில் போகாதீங்க, இந்த நாட்டில் இருங்க. இங்கே நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். இங்கே தான் நீங்கள் ராஜாக்கள் ராணிக்களாக இருக்கலாம். அங்கே எல்லாம் அப்படி இருக்க இல்லை. அந்த வெளிநாடுகள் நாங்கள் எல்லாம் இருந்து வந்தாங்க, அங்கெல்லாம் இருக்க முடியாது. இங்கே தான் நம்மளோட வாழ்க்கை. இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு துமிலனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு என்னோட இதில் வந்திருக்க விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிக்கொண்டு விடைபெறுவேன். நன்றி வணக்கம். Officers and others, ladies and gentlemen, it is my great pleasure to warmly welcome all of you on this special occasion. I would like to speak in Tamil because most of them are here Tamil, so they like to speak in Tamil. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அனைத்து நண்பர்கள், பெருந்தகைகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இன்றைய ஒரு முக்கியமான நாள், ஒர்க்கிங் டே. ஆனாலும் அவர்கள் லெக்சர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி போட்டு இந்த நாளுக்கு வந்ததுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ப்ளூ ஓஷன் அண்ட் டில்கோ ரெண்டும் சேர்ந்து நாங்கள் இந்த டெவலப்மெண்ட்டை செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. ஏற்கனவே எனது அருமை நண்பர் திலக் அந்த கூறியது போன்று இந்த நாடு எங்களால் டெவலப் பண்ண வேண்டும். எல்லாரும் நாங்கள் இது செய்ய இயலாது அது செய்ய இயலாது என்று சொன்னால் ஒருவருமே செய்து தரப்போவதில்லை. அந்த ரீதியில் இந்த நாட்டுக்கு முதல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தது ஜப்னா யூனிவர்சிட்டி. பில்டிங்குகள், ADB ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க்,
வேர்ல்ட் பேங்க் ஃபண்டுகளை கொண்டு வந்து உண்மையில் மிகப்பெரிய உயரமான மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை உருவாக்கிய பெருமை ஜெஃப்னா யூனிவர்சிட்டியை தான் சாரும். அதே போல வாட்டர் போட்டும் வந்து சில பில்டிங்குகள் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதுகளில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக எங்களுக்கு இப்போ குறுகிய அளவு அல்லது சிறுமான அளவு அந்நிய செலாவணி வந்தது. அதைவிட இலங்கையில் முதலாக ஜாழ்ப்பாணத்தில் ஹோட்டலை அமைத்தவர் எனது அன்பு நண்பர் டில்கோ. அவர் அந்த டில்கோ ஹோட்டலின் பரிமாணங்களை பற்றி ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருந்தார். அந்த ரீதியில் ஹோட்டல் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணினவர். அப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கும் we have a very close relationship. What is the relationship? Both are service oriented industry as well as the is a manufacturing industry as well. Construction industry ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பூம் பண்ண வேண்டியதற்கு காரணம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்துல் கலாம் கூறியது போல எமது விவசாய துறையில் ஏகப்பட்ட ஏக்கரில் ஒரு சில பேருக்குத்தான் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே விவசாய துறையில் இருந்து நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு நிச்சயமாக மூவ் பண்ண வேண்டும். ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் growth-ஐ அச்சீவதற்கு we need to have a proper economic and fiscal financial policies to the nation. அதை நாங்கள் இப்பவும் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். அங்கு இங்கு குறைபாடுகள் இருந்தாலும் நான் அண்மை காலங்களில் பார்க்கும்போது வடக்கு கிழக்கு டெவலப்மெண்டில் மிக அபரீத முயற்சிகளும் முன்னேற்றங்களும் காணப்படுகிறது. அதில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவும் மிக முக்கியமான பங்குகளில் வைக்கின்றது. அந்த பங்குகள் என்னென்று கேட்டால் அவர்கள்தான் ஏடிபி வேர்ல்ட் பேங்க் அவர்களோடு கதைத்து ஏகப்பட்ட முன்னேற்றங்களை கொண்டு இன்று ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் ஈவன் பிரைவேட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். அதற்குரிய பெருந்தகை அவர்களை தான் சார். அந்த ரீதியில் இப்போது நாங்கள் செல்ஃப் ஃபண்டட் யூனிவர்சிட்டியாக எங்களால் இயங்க முடியும் என்றால் வெளிநாட்டு மாணவர்கள் சோஷியலைசேஷன் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை உருவாக்க முடியும் என்றால் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அந்த ரீதியில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அக்கவுண்டன்சி, அது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் அக்கவுண்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் ஆஃப் ஜெஃப்னா. அதே மாதிரி என்ஜினியரிங் ஃபேக்கல்டி, அப்படி போன்று மார்க்கெட்டிங் ஃபேக்கல்டி, அதுவே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், லைக் ஏகப்பட்ட துறைகளுக்கு ஒரே அடியாக வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போது ஒரே ஒரு பிரச்சனை தான், வெளிநாட்டுகளில் இருக்கிறவர்களை கேட்டால் ஏன் யாழ்ப்பாணம் போயில் அதென்றால் அங்கே போதிய வசதிகள் இல்லை. எங்களுடைய பிள்ளைகள் 3வது ஜெனரேஷன், அப்ப அவர்களுக்கு இந்த பழைய வீடுகளில் போய் தங்குவது போன்ற சூழல் சிக்கல்கள் இருக்கின்றது. அப்படியான சிக்கல்களுக்கு ஒரு வடிவமைப்பு ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இந்த அபார்ட்மெண்ட் கான்டோமினியம் கன்செப்ட். ஒரு சேஃப்டி இருக்கின்றது, 24 மணித்தியாலமும் ஸ்விமிங் பூல் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு வந்து அதில் தங்கியிருந்து தங்களது ஹிஸ்டாரிக்கல் மெமரிஸை ரினியூ பண்ணக்கூடிய இடம்தான் இந்த யாழ்ப்பாணம். அந்த கொள்கையோடு தான் நாம் இதை செய்ய முயற்சிக்கின்றோம். எனவே இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காக யாழ்ப்பாணம் மாற வேண்டும். ஏகப்பட்ட வளங்கள் இருக்கின்றது. ஆனால் எமது வளங்களை எடுத்து பார்த்தால் கேகேசியில் சிமெண்ட் ஃபேக்டரி இருந்தது, அதே போல வாழைச்சேனியில் பேப்பர் ஃபேக்டரி இருந்தது, பரந்தனில் கெமிக்கல் ஃபேக்டரி இருந்தது. இன்று most of the industry almost we are lost due to various reasons. ஆனால் இந்த ரீசனை அனலைஸ் பண்றதை விட அதற்குரிய காரணங்களையும் அதற்குரிய சொல்யூஷனையும் கண்டு மேலும் பல இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணி எமது மாணவர்களுக்கு ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் குவாலிஃபைட் பண்ணின டெக்னிக்கல் காலேஜில் குவாலிஃபைட் பண்ணின மாணவர்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்புகளை வழங்கி அவர்கள் ஒரு எக்கனாமிக் வெல்த் மேனேஜ்மெண்டில் பார்ட்டியாக இருக்க வேண்டும் வேல்யூ செயினில். இப்போது பார்த்தால் இவர் சொன்னது மாதிரி உண்மையில் துபாய் எல்லாம் ஒரு பாலைவனமாக இருந்த நாடு. ஆனால் அந்த நாடு டெவலப் பண்ணினதுக்கு அவர்களுடைய பொருளாதார வளத்தை விட அவர்களுடைய ஹியூமன் கேபிட்டல் மூளை வளம் என்று சொல்லலாம், அதை பாவித்து அவர்கள் எக்ஸ்பர்டீஸை கொண்டாடினார்கள் வெளிநாடுகளில் இருந்து அதை மேனேஜ் பண்ணுவதற்கு. பிறகு
அரப் ஆக்கள் அதில் இன்வால்வ் பண்ணி ப்ராசஸில் அதற்கு பிறகு அவர்கள் இப்போது சொந்தமாகவே ஒரு முன்னேறிய நாடாக காண்கிறார்கள். இப்போது நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியாவும் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்தது இந்த ரிலிஜன்ஸ் லிமிடேஷனான. ஆனால் இப்போது வந்த நியூ ஷேக் என்ன செய்தார், அதையும் மாடர்னைஸ் பண்ணி மாடர்ன் சவுதி அரேபியாக மாற்றி இப்போது யுஎஸ் அதனோட பார்ட்னர்ஷிப்பை எடுத்து இன்று சவுதி அரேபியா கூட ஒரு முன்னணி நாடாக முன்னேற்ற பொருளாதாரத்தில் முன்னேறுகிறது. அந்த ரீதியில் நாங்களும் எமது ஜாழ்ப்பாணத்தில், உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்தில் இருந்துதான் என்ஜினியரிங்லேயே தியரி உருவானது, ப்ரொஃபசர் துரைராஜாஸ் தியரி. ஆனால் இன்று நாங்கள் கொழும்புக்கு போய் ட்ரைனிங் எடுத்து செய்ய வேண்டியது இல்லை. அதே ட்ரைனிங்கை இங்கே வழங்கி எமது மக்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வகையில் எமது சேவைகளை வழங்க என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த ரீதியில் ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ் இருக்கின்றது. அந்த ரீதியில் நீண்ட நேரம் எனது பேச்சு எடுக்காமல் முடித்துக்கொண்டு அவர்களுக்கும் ஒரு சிறு சந்தர்ப்பம் வழங்க எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி. In the audience, we have professionals, we have businessmen and women, we have local community people, and we have people from various walks of life. And we had two very eminent professionals excelling in their fields, and two extremely successful entrepreneurs excelling in their fields. Thank you very much, Mr. Tumilan. Thank you, very much, Mr. Tilkaraj. Thank you very much. Give them a big round of applause, and also the Royal Palace Jaffna, a royal round of applause. That's not a royal round of applause because royalty has come to Jaffna. So with that, ladies and gentlemen, we are going to move on to another dance item. Right, so we have 3 dance items, so which we are going to space it out between the speeches, if you're okay with that, ladies and gentlemen. So let's move on to quickly the dance item. ஸோ வரவேற்புரையை வழங்கி சென்று எங்களுடைய நிறுவன தலைவர்களான திலகராஜ் மற்றும் சிவராஜ் அத்துமிலன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் நிறைய பேருக்கான உரைகள் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அதன் பிறகு எங்களுக்கு 3 நடனங்களும் இந்த நிகழ்ச்சியிலே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது நாங்கள் நடனத்துக்குள்ளே செல்லலாம். நடனத்தினை வழங்க வருமாறு டான்ஸ் ஸ்ட்ரீம் கிளப் நடன கலைஞர்களை அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம். Big round of applause, please. Thank you so much. And உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நடனம், சிறப்பான பாடல் தெரிவு, அருமையாகவே தொடர்ச்சியான உரைகளுக்கு மத்தியில இப்படியான ஒரு நடனம் வருகின்ற பொழுது அது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த நடனம் உண்மையிலேயே எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களினுடைய உரைக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே கிளிஃபர்ட். Thank you very much, Shakavi. We have many academics present here. Thank you very much for your presence, and also we apologize if you had a slight delay in getting back to your place of work. We're now going to very warmly invite the former Vice Chancellor of the University of Jaffna, Professor Vasanthi Ariyaratnam, on stage to express a few words. Let's put our hands together for Professor Vasanthi. Good morning to everyone. It was a surprise invitation, which I haven't really expected or prepared for this speech. But anyway, I would like to thank Mr. Tilak and Tumilan for giving me this opportunity. And more than everything, I think we are proud that Tumilan was able to step into the northern province by doing the first project at the University of Jaffna in Kilinochchi, where the engineering faculty got the Indian support, and the building, I think the art of the building is really nice. If you go there and see the building, then you will understand the building and the beauty of the building. Then later, also I think the university had another building to the technology faculty, and in the meantime, I think in between, the 8-story building for the Faculty of Medicine has been commenced, but there was a problem with the 8-story building in the beginning because in Jaffna they were saying that you can't go beyond 4th floor.
So we had to convince everyone and we had to do the soil test, and we did a lot of groundwork before the commencement of the work, and that's why there was a delay in commencing the work. But however, the building was completed recently, and this has happened during the tenure of Professor Raviraj and now Professor Surendra Kumar. So we have certain buildings to witness the outcome of the project by Blue Ocean, and I believe this collaboration with Mr. Tilak and Kumilan, I believe it was started somewhere last year in September, which I also had a chance to witness. Anyway, congratulations to both of you, and please go ahead with the work, and I hope and pray for future more and more endeavors to come. So wish you all the best, and thank you very much for this opportunity. ஆற்றிச் சென்ற விரிவுரையாளருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் அடுத்த விருந்தினரை நாங்கள் தன்னுடைய உரையாற்ற வருமாறு அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் உரையாற்ற வரும்படியாக நாங்கள் அழைப்பது மெடிக்கல் ஃபேக்கல்டி டீன் எஸ் சுரேந்திரகுமரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். We'd like to now very warmly invite, let's put our hands together and welcome the Dean of the Faculty of Medicine at the University of Jaffna, Professor S. Surendra Kumar. Let's put our hands together and welcome Professor Surendra Kumar. Good evening. Thank you so much for giving me an opportunity to give some words about that excellent project started by two eminent professionals from this region, Engineer Tilak and Mr. Kumilan. My thing is, and they introduced me as a dean of this medical faculty, but more than that, I am the professor in community medicine. So I am very kind of a thing, and when he asked me to deliver some thoughts, so I happily agree to share the thoughts. The university has main three roles. So one of the things, as Mr. Kumilan mentioned, that to produce graduates, and that mean human capital that to help to the development of country, or maybe some of the people go globally and contribute this global development. So the second thing is doing research. Third thing is the community engagement. So I think when we are producing these professionals, they should engage with the community. That's why we arrange all the industrial training and exposure to all of our graduates that coming from various disciplines. So here this kind of a project. So again, Engineer Tilak mentioned that when his journey was going to UK and come back, and then many people return back and then helping this development. So definitely that economic development is very important. Without economic development in the world, we can't grow. And also economic development, particularly we need to invest more on the human habitat. I was listening one of the talk delivered by the Chancellor speech, invited Vice Chancellor Leicester University last year, October, and listening that why should government invest on science? So that science mean we have medical science, engineering, and then social science and many things. So we need to, this country after 30-year war, particularly this part of the country, so we actually lost a lot of things, and also then we were disconnected from the mainstream and all the global thing. Now only that we are slowly getting back. So what is important, so we need to rebuild this place. But unfortunately our youths, as mentioned earlier also, they wanted to leave this place. They don't want to because they are not seeing any opportunity. So I think this project will definitely bring back this opportunity. I am also this group of academics and other professionals with the municipality. We are working with the WHO that to develop this Jaffna as a healthy city. The WHO is promoting because the 60% of the population in the global, they are living in cities. So they want to have a healthy city that started in the
European region, now in Southeast Asian region, then they wanted to develop. So that 1 month back, this WHO regional office and Sri Lanka office people visited, and they identified few important areas. So one of the, because there are few indicators, one of the areas is no sewerage system. Second thing is how to utilize this efficient public spaces, and also the creating recreation and healthy living. So the Urban Development Authority identified many places. So one of the places in front of this place that we are thinking about to develop recreation and IT park and all these things. So then I will come back to this youths leaving from this place. They don't they want to have a good life. All wanted to have a good life. So we have to provide that opportunity. And also because of the war, we have a kind of a things. There are two things. We lost our hope. Most of the people, when we go and talk about with the youths, and they say that we don't have that and this, then they don't have an imagination. They have a lack of imagination. So we need models. So this project is bringing model and encouraging that most of these diaspora people to come back and invest, and also to provide accommodation for our youths to stay. So when we bring back that, maybe Mr. Thumilan mentioned about the engineering, marketing and accounting, but more than that, now this IT. Because this Tamil Nadu is doing well, and you won't believe that 20% of the Apple products are to the global market going from Tamil Nadu. Because all these international companies, they want to have their industrial yards there, because the Tamil Nadu is producing enough engineers. So readily available engineers, IT professionals, that made the Tamil Nadu to become that one of the fastest growing and then the richest state. So we have to follow those kind of models, but we have in this region. So we have to make this Jaffna and also northern part to know, then see how we can make use of those things. And university and other institutions, we need to produce good professionals. They should be able to work. And these people like these entrepreneurs to come up with the models. Even that models are also helpful for these future entrepreneurs. So if we create that, and we can stop this brain drain. And also then important, that's about the tourism. The tourism is health tourism, wellness tourism, and ecotourism and all those kind of things also. We need to have this kind of a facility. Thank you so much for establishing this, and this is going to be one of the model for others to come and follow. That Jaffna and Tamil people are famous. I usually tell this Idiyappa Kadai in Canada. So when one person do Idiyappa Kadai, then all these other fellows also go and do Idiyappa Kadai. So here also, then you will start it, and many people come and start this kind of a project. So that will bring small, people say small Singapore. So this, I wish you all, and thank you for the opportunity. Thank you. வழங்கி சென்ற மெடிக்கல் ஃபேக்கல்டி டீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அருமையான சிறப்பான சில தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தங்களினுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியிலும் இந்த இடத்திலே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய சிறப்புரையை ஆற்றி. We are going to very warmly invite Professor S. Raviraj from the University of Jaffna. Thank you, sir. Thank you very much for being here this morning. We'd like to invite you on stage to speak a few words. Let's put our hands together and welcome Professor S. Raviraj. நான் இன்று இங்கு எனக்கு முந்தைய எனது 2 நண்பர்களும் ஆங்கிலத்தில் உரையாற்றியபடியால் நான் தமிழில் உரையாற்றுவது உசிதம் என்று யோசித்தேன். எனது தமிழ் சிறப்பாக இல்லாட்டியும் நீங்கள் விளங்கத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய காலை அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய கதாநாயகர், அதாவது இன்றைய தளபதிகள் என்று சொல்லுவேன், மிஸ்டர் துமிலன் அண்ட் மிஸ்டர் திலக், 2 பேரும் இந்த நாட்டிற்கு, இந்த பகுதிக்கு செய்கின்ற இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது எனக்கு திடமான நம்பிக்கை. அவர்கள் இருவரும் தொழிலதிபர்களாய் இருந்தாலும் அவர்கள்
இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்து வேலை செய்பவர்கள் என்பது தெரியும். ஏனெனில் இருவரும் எனது நண்பர்கள். இருவரும் டில்கோ ஹோட்டல் தொடங்கும் பொழுது நான் திலக்குடன் மிக நெருங்கிய நண்பனாக இருந்து எத்தனையோ தரம் அங்கே நாங்கள் டினரை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய விருந்துகளோ இதுகளோ மருத்துவத்துறையில் செய்வது வழக்கம். அது அங்கு கணக்க ஈவெண்ட்ஸ் நடைபெற்றிருக்கின்றது. அதுபோன்று துமிலன் ஐயாவை சொல்ல போனால் அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நட்பு. குறிப்பாக சொல்ல போனால் அவர் யூனிவர்சிட்டியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்திருக்கின்றார். மருத்துவ பீடத்தில் கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டிடமானது மிகவும் உயரமான கட்டிடம். யாழ் நகருக்குள் இருப்பது மிக அழகான கட்டிடம், மிக தாற்பரிய நுட்பங்களுடன் கட்டப்பட்ட கட்டிடம். இதன் கதை சொல்ல போனால் கன நேரம் எடுக்கும். ஒரு 2 வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகின்றேன். இக்கட்டான காலகட்டத்தில் இந்த கட்டிட நிர்மாணம் நடைபெற்றது. அதாவது முதல் தொடக்கத்திலேயே எங்களுக்கு முதல் கோணலா வந்தது அவருக்கு அந்த கட்டிடத்தை நாங்கள் கொடுத்தது ஒரு பிரச்சனையாக வந்தது. அது நீதி அரசர்களை கொண்டு எங்களுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதை செட்டில் பண்ணித்தது. இந்த 2வதாக எங்களுக்கு இந்த நிலப்பரப்பை தந்துள்ளவர்களில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் உண்மையாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் ஜோயசரி அம்மையாரும் 2 பேரும் எங்களுக்கு கட்டாயமாக இதில் முக்கிய பணியாற்றியவர்கள். இந்த நிலப்பரப்பை எடுப்பதற்கு நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம். மிகவும் நான் ஒன்று கூறுகின்றேன், எதுவும் எங்களால் முடியும் என்றால் அதை செய்து முடிக்கலாம். அதே மாதிரி தான் நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்ய முடியும். எங்களுடைய மக்களுக்கு அந்த அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற எங்கள் உள்நாட்டு மக்களுக்கும் அந்த வீரியம் இருக்கின்றது, தைரியம் இருக்கின்றது. ஆனால் பல கஷ்டங்களை நாங்கள் கடந்துதான் பெற வேண்டும். மருத்துவ பீடம் ஒரு உதாரணம். எங்களுக்கு கோவிட் வந்தது முதல் வருடம். அடுத்த வருஷம் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்தது. அவர் 2ஐயும் நாங்கள் தாண்ட எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் 3 துணைவேந்தர் காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது. MOU சைன் பண்ண முதலாவது எங்களுடைய உரையாற்றிய பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் காலத்தில் தொடக்கப்பட்டு ப்ரொஃபசர் விக்னேஸ்வரன் துணைவேந்தராக இருந்த பொழுது தொடர்ந்து கடைசியாக துணைவேந்தர் எங்களுடைய ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இது முடிவிட்டது. நான் ஒன்று கூற விரும்புகின்றேன், இந்த 2 காலகட்டத்திலேயும் நாங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் துமிலன் ஐயாவுக்கும் மற்றும் இங்கு இருக்கின்ற அவருடைய சகாக்கள் திரு அவர்களுக்கும் இன்ஜினியர் திரு அவர்களுக்கும் தெரியும். மிகவும் கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒன்று நாங்கள் எங்களுடைய துணைவேந்தருக்கும் பேர்சா ரெஜிஸ்ட்ரா மற்றும்படி எங்களுடைய நிர்வாக கட்டமைப்புக்கும் துமிலன் ஐயாவுக்கும் மிகவும் நான் ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய கவுன்சில், முக்கியமாக கவுன்சில் மெம்பரால் இங்கே இருக்கின்றார், எங்களுக்கு வீட்டிருக்கின்ற முன்னுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பட்ட கஷ்டம் என்னென்றால் சாமான்கள் எடுக்க இயலாது, விலை கூட எல்லாம். ஆனால் நாங்கள் தலை தப்பியது தம்பிதான் புண்ணியம் என்பவர்கள். அதே மாதிரி நாங்கள் தப்பிய காரணம் என்னென்றால் சகல உபகரணங்களும் மின் எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், லிஃப்ட், சிமெண்ட், பெயிண்டிங், டைல்ஸ் சகலதுமே நாங்கள் அந்த பிரச்சனை தொடங்க முதல் கோவிட் முடிகிற கையோட நாங்கள் முழுவதும் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கு முதல் இங்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். அல்லது இந்த கட்டிடம் கட்ட இன்னும் 1-2 வருடங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், பொருளாதாரம் கட்டியெடுப்பது மிக முக்கியம். நாங்கள் எங்களுடைய மக்கள் எல்லாரும் உரிமை என்று கதைப்பார்கள். உரிமை முக்கியம், நான் மறுக்கவில்லை. உரிமையும் முக்கியம், அதோடு பொருளாதாரமும். எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பும் மிக வேகமாக வளர வேண்டிய காலகட்டம் இது. ஏனெனில் பொருளாதார கட்டமைப்பு விருத்தியடையாத எந்த ஒரு நாடும் தன்னுடைய எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதார துறையில் மிக முன்னேற்றம் அடைய முடியாது. எனவே
எங்களால் முடியும், நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்து சகலருக்கும், உள்நாட்டில் உள்ள தொழிலதிபர்கள், வெளிநாட்டில் உள்ள அரசாங்கங்கள், வெளிநாட்டில் உள்ள தொழிலதிபர்கள் சகலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த டில்கோ ப்ளூ ஓஷன் கம்பெனி கட்டாயமாக வளர்ந்து திறமையான ஒரு மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு கொண்டிமோனியம் கட்டிடத்தை உருவாக்குவீர்கள் என்பதில் எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கின்றது. அதை கூறிக்கொண்டு அவர்களுடைய முயற்சிக்கு பூரண ஆசி வழங்கி இறைவனும் அவர் அருள் அளிப்பார் என்ற கூட்டையும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தமிழ் சிறப்பாக இருக்குமாறு, அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு விளங்குகின்ற வகையில் நான் என்னுடைய உரையை தருகின்றேன் என்று சொல்லி சில தயக்கத்துடன் தன்னுடைய உரையை ஆரம்பித்து மிகவும் சிறப்பாகவே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அந்த வகையில் சில தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காகவும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடன் பங்கு பற்றியமைக்காகவும் ப்ரொஃபசர் எஸ் ரவிராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் 3 உரைகள் கேட்டுவிட்டோம். ஆகவே மீண்டுமாக ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு நடனத்தை பார்த்தால் நிச்சயமாக மீண்டுமாக உற்சாகத்துக்கு வந்து விடுவீர்கள் என்கிற நம்பிக்கையில தொடர்ந்தும் நாங்கள் ஒரு நடனத்துக்குள் செல்லலாம். அந்த வகையில் நடன கலைஞர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Thank you, Shankar. Thank you very much. Well, we'll be having the press con soon after the program, but right now we're going to have another dance item. And dance item followed by a virtual tour of Yal Royal Palace, Jaffna. So once again, we're going to invite the dancers, Dream Club, on stage. Dream Club. Now we still haven't gone into Yal Royal Palace in Jaffna. So we are now going to take all of you to the Yal Royal Palace. I just noted down 4 levels of car parking, 9 residential floors, 54 condo units offering studio, 2-bedroom or 3-bedroom. What's your choice? What's your choice? Choice is yours. And now we're going to take you to that business class luxury condominium, Yal Royal Palace, Jaffna. Let's go. Is meticulously designed to offer a haven of comfort, featuring well-appointed bedrooms, a spacious living area, a fully equipped pantry, and a dining room exuding refined charm. More than just a residence, the Yal Royal Palace condominium project is an invitation to embrace the essence of Jaffna. Witness the pinnacle of construction excellence. Link Engineering is proud to present its remarkable achievements in Jaffna projects. Yal Royal Palace. Embrace regal living in the heart of Jaffna's cultural tapestry. Contact us today and discover your residence fit for royalty. Sounds very interesting. Sounds very interesting. And this premises will be transformed to that, what you just saw. And that was a very brief virtual tour. So we have almost come to the end of the ceremony, and we're going to wind up with the vote of thanks, and thereafter we'll be having the media briefing. So we're now going to move on to the vote of thanks, as we're going to invite the director of the Blue Ocean Group, Mr. C.P. John Kumaraswamy. Mr. C.P. John Kumaraswamy, we'd like to invite you on stage, and you will say thank you officially to all our invitees. நிச்சயமாக யாழ் ராயல் பேலஸை பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக அதனை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த வகையில் நாங்கள் நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துவிட்டோம். அந்த வகையில் எங்களுடைய நன்றி உரையினை ஆற்ற வரும்படியாக நாங்கள் C.P. ஜோன் குமாரசுவாமி, டைரக்டர் ஆஃப் ப்ளூ ஓஷன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். Hello everybody.
It is a privilege that I'm able to stand here and talk to you all. The fact is, as the Dean of the Faculty said, I believe it's the trend-setting moment for the company, and also it gives an opportunity for everybody who's attending here to take a piece of that, because this is the opportunity that you have got. And I take this opportunity to thank all distinguished guests on behalf of our chairman, Mr. Thumilan Selvaraja, and Mr. Thavaraja Tilak Raj, and for his contribution and everything that we have done together, and inviting all of you. And we know that everything that has been presented here will be a reality. And we thank for all those who have taken their time out to come and take part in this, and also hoping that everything will go well as the plan has been put forward. Not forgetting the back, the one who has been working at the back of the house. So we thank all of them for their contribution as well. All the best to you all. Thank you. Thank you very much. We'd like to say thank you to Mr. C.B. John Kumaraswamy, Director, Blue Ocean Group. Well, we played a video of the Yal Royal Palace, Jaffna, and we are also now going to give you a taste of Tilco Group as well, because we have two videos from the Tilco Group. Tilco, as we understood from Mr. Tilak's speech, one part Til comes from Tilak and the other part comes from Kokila. Yeah, so Tilco. Right, so that makes it complete. So we have a message from the Tilco Group. Have a look at the screen. Of luxury apartments in Sri Lanka. Discover the ultimate investment and the privilege of ownership in a unique paradise destination. Blue Ocean extends their real estate ventures with a range of landmark condominiums. An attractive opportunity for local and foreign investors who wish to enjoy a green living environment. Blue Ocean Group of Companies, leading the way to the future. சோலைவனம் போன்ற விசால இடப்பரப்பில் உலக தரத்திலோர் உல்லாச விடுதி டில்கோ சிட்டி ஹோட்டல். அனைத்து வசதிகளுடன் கூடிய அதிவிசால சொகுசு அறைகள், சுவையின் பொருள் கூறும் உணவு வகைகள், உயர்ரக மதுபான வகைகள் கொண்ட திருமணம் மற்றும் திறந்து வைபவங்களுக்கு 1000 பேர் வரை கொள்ளக்கூடிய ரம்யமான பிரமாண்ட சோலா கிராண்ட் பால் ரூம். உடற்பயிற்சிக்கு ஜிம், உல்லாசமாய் உயர்ந்து கிடைக்க ஸ்விமிங் பூல், கடல் அலைகளோடு உங்கள் பொழுதை கழிப்புடன் கொண்டாட டில்கோ சாண்டி பீச் ரிசார்ட். வெளிநாட்டிலிருந்து வரும் உங்கள் உறவினர் நண்பர்களை விருந்தோம்பலுடன் மகிழ்விக்க டில்கோ சிட்டி ஹோட்டல் ஜாஃப்னா. That's a taste of Tilco Group. So with that, we are going to have a brief media conference. So before we start the media conference, to the general audience, we'd like to say a very big thank you to each and every one of you for gracing this occasion. The historic foundation stone laying ceremony for the Yal Royal Palace in Jaffna, and we'd like to wish Tilco Blue Ocean Holdings Private Limited all the very best. Let's put our hands together and wish them all the very best. Good luck. So we're now going to begin the press conference shortly. அங்கே காணொளி வடிவில் நீங்கள் அனைத்து விவரங்களையுமே அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கான சிற்றுண்டிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அதுவும் சென்று உங்களுடைய சிற்றுண்டிகளை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் முடிவடைவதற்கு முன் ஊடக சந்திப்பு ஒன்றும் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவரையுமே நீங்கள் சற்று நேரம் நின்று உங்களுடைய ஊடக சந்திப்பை முடித்துவிட்டு செல்லுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் ஒரு பிரமாண்டமான யாழ்
ராயல் பேலஸ் நிறுவனம் இங்கு ஒரு பிரமாண்டமான முறையிலே நிர்மாணிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அதற்கான வாழ்த்துக்களையும் சந்தோஷங்களையும் நாங்களுமே பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாகவும் நீங்கள் உங்களுடைய ரீஃப்ரெஷ்மெண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஊடக சந்திப்பும் இருக்கும். ஆகவே ஊடக நண்பர்களை நின்று ஊடக சந்திப்பை முடித்துவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.